வாழ்க வளமுடன். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு உணவும் உலகமும் நிகழ்ச்சியில மட்டன் ருசியில் சுவையான சேனைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்மையில திருநெல்வேலியில ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க இந்த சேனைக்கிழங்கு தொக்கு வச்சிருந்தாங்க. பார்க்க மட்டன் மாதிரியே இருந்துச்சு. அப்போ அந்த சமையல்கார்ட்ட போய் கேட்டோம், நீங்க எப்படி பண்ணீங்கன்ட்டு. அப்போ அந்த சமையல்காரர் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னாரு. அதை நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு நம்ம கட் பண்ணி வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை வேக போடுவோம். வேக போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் பாத்திரத்தில் போய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சேனைக்கிழங்கு அதில் போட்டுட்டு ஒரு 1.5 கப் தண்ணி விடுவோம். இதில் கொஞ்சம் உப்பு நம்ம இப்போ போட்டுக்கலாம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் தேவைனாலும் விட்டுக்கலாம். ஏன்னா எப்படி தண்ணி நம்ம கடைசியில் வடிகட்டிடுவோம். ஒரு 2 கப் ஆவரேஜுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ இது வேகக்கூடிய அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், சேனைக்கிழங்கு கூட்டு தயாரிக்கிறதுக்கு மசாலா எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரகம், கசகசா, கருவேப்பட்டை, ஒரு 2-3 கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது எண்ணெய் விடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா சட்டியில் வறுத்தெடுக்கணும். அப்புறம் தேங்காய் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது வத்தல் ப்ளஸ் சீரகம், இந்த ரெண்டையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கணும். அதே மாதிரி இதையும் அப்படி தான், சின்ன வெங்காயமும் பூண்டும் இதையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கணுங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தயார் செய்வோம். ஒரு சின்ன ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறோம். இப்போ அதை சிம்மில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பெருஞ்சீரகம், சீரகம், கசகசா, கருவேப்பட்டை, கிராம்பு இந்த மூணையும் லைட்டாக அந்த பச்சை மோனம் போகக்கூடிய அளவுக்கு லேசாக வதக்கி நம்ம வறுத்து எடுத்தாலே போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம், லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம போட்டு லேசாக நம்ம எண்ணெயில் வதக்குவோம். இந்த பச்சை மணம் போகக்கூடிய அளவுக்கு, எல்லாமே பச்சை மணம் போகக்கூடிய அளவுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கணுன்ட்டு தேவையில்லை. இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கினா நல்லா இருக்கும். ஆனால் லைட்டாக வதங்கினா கூட பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது அந்த கலர் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இந்த மல்லியை நம்ம இதில் போட்டு வதக்கணும். தீயை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த வத்தல் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக அந்த வத்தல் வதங்கணும். இது ரொம்ப ரொம்ப இந்த சேனைக்கிழங்கு கூட்டு மட்டன் ருசியில் வரும். இப்போ இந்த தேங்காயை நம்ம கூட போடுவோம். அழகான பக்கத்து கோல்டன் கலர் மாதிரி இந்த தேங்காயெல்லாம் வந்துடுச்சு. இதுதான் சரியான பக்கம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். நம்ம வதக்கி எடுத்ததெல்லாம் நல்ல சூடு குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இப்போது நம்ம தனியாக வறுத்தெடுத்துல எண்ணெய் சேர்க்காம பெருஞ்சீரகம், ஜீரகம், கசகசா, கருவேப்பட்டை, லவங்கம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க. பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்குறேன். பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விடுவோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு எப்படி அரைக்கணுமோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடுதல் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ரொம்ப மையமாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேனைக்கிழங்கு 3/4 பருவத்துக்கு வந்திருக்கு. ஒரு 2 கப்பு தண்ணி வச்சேன். தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. ஆனால் கரெக்டாக மீதி கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வடித்து நம்ம அதை தனியாக தூர ஊற்றிடலாம், தேவையில்லை.
பாருங்கள் அழகாக முக்கால் பதத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இனி அடுத்தால வந்து நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் இதை வதக்கும் போது முழு பருவம் வந்துடும். அழகாட்டு உடையாமல் பாருங்கள் இந்த முக்கால் பருவத்துக்கு வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள் நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்னதாகட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முக்கால் இது சின்ன பவுலில் எடுத்துருக்கிறேன். குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் வரும். ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் எடுத்துருக்கோன்னா பெரிய வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கையும் நம்ம ஒன்றா போட்டு தனித்தனியாக போட்டு வதக்குவோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தேவைப்படும் எக்ஸ்ட்ரா. பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு கொஞ்சம் நம்ம போடுவோம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம சின்னதாக வெட்டி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை நம்ம போடுவோம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு சேனக்கிழங்கு இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு பாதி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த சேனக்கிழங்கு நம்ம கூட போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த சேனக்கிழங்கை வந்து வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும். அப்படியே பாருங்கள் நல்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம். நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலாவை அதில் போடுவோம். போட்டு ஒருக்க நல்லா கிளறி விட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி மசாலா இருக்குது, தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து பச்சை மணம் போகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சூடாகணும். அவ்வளோதான், லேசாக கொதிச்சாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடுவோம். சேனக்கிழங்கு உடையாத அளவுக்கு மெதுவாக நம்ம கிளறி விடணும். பாருங்கள் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பட்டுடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பறக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் அப்படி வச்சுருப்பேன் நான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமில் கடைசியில் கொஞ்சம் புளி தண்ணி அதில் நம்ம லேசாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற்றி விட்டு கிளறி விட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் சரியான பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.